கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 8வது அதிகாரம் 14வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 8:14 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் சொல்லுவோம். தோத்திரமே தோத்திரமே இயேசு சுவாமிக்கு தோத்திரமே தோஷி யானாய் ரட்சித்த பாரிசுத்தர்க்கு தோத்திரமே தோஷி யானாய் ரட்சித்த பாரிசுத்தர்க்கு தோத்திரமே கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி பாடி உம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் பாடி உம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் கண்ணீர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே கண்ணீர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே அர்ப்பரித்து துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் அர்ப்பரித்து துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே அர்ப்பரித்து துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் அர்ப்பரித்து துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்தீவன் இயேசுவையே பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்தீவன் இயேசுவையே பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் பாடி உம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் ஆயிரம் நாவிருந்தால் உம்மை பாடிய தொத்தரிப்பேன் ஆயிரம் நாவிருந்தால் உம்மை பாடிய தொத்தரிப்பேன் அவையிலே நிறைந்து யாந்தான் அந்நாளிடம் சொல்லுவேன் அவையிலே நிறைந்து யாந்தான் அந்நாளிடம் சொல்லுவேன் தாழ்த்தி தலைகோ நின்று ரத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம் தாழ்த்தி தலைகோ நின்று ரத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம் போற்றி உம்மை துதிக்க ஆடியானும் உம்மை துதிப்பேன் போற்றி உம்மை துதிக்க ஆடியானும் உம்மை துதிப்பேன் கேருபின் சேராபின்கள் வாடு செட்டையினால் மோடி கேருபின் சேராபின்கள் வடு செட்டையினால் மோடி நேராய் உம்மை துதிக்க நீசன் நானும் அம்மை துதிப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், நாகத்ரம் அம்மாள் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம ஏசாயா 8வது அதிகாரம் 14வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 8வது அதிகாரம் 14வது வசனம். இந்த வசனத்தை வாசிக்கிறேன். அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார். ஆகிலும் இஸ்ரவேலின் 2 கோத்திரங்கள் தடுக்கல் கல்லும் இடர்தல் கண்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாய் இருப்பார். இதுல நம்ம முதல் தியானிக்க இருக்கிற வார்த்தை என்னன்னா பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார். பரிசுத்த ஸ்தலம் சாங்சுவரி.
sanctuary, SANCTUARY, sanctuary. Hagion, 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 Hagion. Hagion இது கிரேக்க வார்த்தை. அதனால இதை எங்க பார்க்கலாம் அப்படின்னா, எபிரேயர் எடுத்துக்கொள்ளுங்க. 9வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். ஹக்யோன். அன்றையும் முதலாம் உடன்படிக்கையாவது ஆராதனைக்கேற்ற முறைமையின்படி பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலம். பூமிக்குரிய இப்போ பூமியில ஒரு மாடலை ஆண்டவர் கொடுத்தார். பரிசுத்த ஸ்தலம் சாங்சுரிங்கிறது என்னன்னா, அவர் வாசம் பண்ணுகிற ஒரு இடம். நம்ம எங்கனாலும் படுத்துக்கிறோம், வசதி நேரத்திலே படுக்க முடியும். இந்த காலத்துல நாங்க திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக் சொல்லுவாங்க காலேஜில், உடனே ஹாஸ்டலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. டிக்கெட்டை மட்டும் எடுத்துக்கணும். அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல தான் இடம் கிடைக்கும், ரிசர்வேஷன்லாம் கிடையாது. பல நாட்கள் நான் தரையில் அந்த ட்ரெயினில் ஒரு சின்ன ஒரு பேகை தரையில் வச்சுக்கிட்டு படுத்து தூங்கிட்டு வந்திருக்கேன். எங்கனாலும் படுத்துக்குவேன். ஏன்னா ஊருக்கு வந்து சேரணும். அது தரையாக இருந்தாலும் சரி, பாத்ரூம் பக்கத்தில் இருந்தாலும் எங்கனாலும் படுத்து வந்துடும். ஒரே வெறி, விருந்தினரை வந்து சேரணும், அப்பா அம்மா பார்க்கணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும். இதுதான் மோட்டிவ். ஆனால் ஆண்டவர் இந்த மாதிரி எல்லாம் இஷ்டத்துக்குலாம் வரமாட்டார். அவருக்குன்னு ஒரு ஸ்தலம், அதான் சாங்சுரி, ஹக்யோன். சரி, இதுல 2 காரியத்தை உங்களுக்கு காட்டப்படும். பூமிக்குரிய ஒரு கூடாரம், அதே நேரத்தில் அதுல நீங்க பாருங்க 3வது வசனத்தை வாசிக்கிறேன். 2ஆம் திரைக்குள் மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம். இந்த 2ஆம் திரை மகா பரிசு, இங்கதான் ஷெக்கனா மகிமை இருக்கும். இந்த ஷெக்கனா மகிமைங்கிறது தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம். இப்ப நம்ம பார்க்கறதுனா இந்த பூமிக்குரியது. ஆனா அதே சாங்சுரி ஹக்யோன் நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18வது வசனத்தை வாசிக்கிறேன். 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலம் போகிற மார்க்கம். பரிசுத்த ஸ்தலங்கிறதுக்குள்ள போகிற மார்க்கத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது மாமிசமாகிய திரையை கிழித்து அங்க நம்மளை கூட்டிட்டு போறோம். எபிரேயர் 9:11 கிறிஸ்துவானவர் நம்முடைய ஆண்டவர் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசிரியர் பெரிதும் உத்தமான கூடாரம் வழியாக இது பரலோகம். முதல் 2 வசனம் பூமிக்குரிய சாங்சுரி, பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணுகிற இடம். சொந்த ரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து நித்திய மீட்டை உண்டு பண்ணினார். நம்ம பார்க்கிற முதல் வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹக்யோன். எபிரேயர் 13வது அதிகாரம் 11 13:11. ஏனென்றால் எந்த மிருகத்துடைய ரத்தம் பாவங்கள் நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் இந்த ஆடு அல்லது மாடு ஒரு காளைய உள்ள கொண்டு வருவார். பிரதான ஆசாரியர் கொண்டு வந்து, இப்ப நான் பாவம் செய்திருக்கேன்னா என் கை அந்த ஆட்டின் தலையில இருக்கும். ஆடு பாவம் அறியாது. இந்த ஆடு யார் அப்படின்னு கேட்டாங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நிழல், நம்ம பாவிகள். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிற சாங்சுரி ஹக்யோன். 2வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், அப்புறம் வார்த்தைக்குள்ள போய்க்கிறோம். ஏசாயா 8வது அதிகாரம் 14 வசனம். அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாயிருப்பார். ஆகிலும் இஸ்ரவேலின் 2 கோத்திரங்கள் தடுக்கல் இடறல், ஸ்டம்பிள், STUMBLE, ஸ்டம்பிள்.
சால் கா சால். எஸ் பாருங்க மேல ஒரு காவை நீட்டு வருது. கா க சால் கசால். இப்ப ஒரு நடந்து போயிட்டே இருக்காங்க. இது காலேஜில் காலேஜில் கிடையாது, மொட்டை காலேஜ். வேகமாக வரும்போது நைஸாக காலை நீட்டுவான். அந்த காலை நீட்டோம்னா அவன் அந்த கால் மேலே வந்து கீழே விழுவும். இதுதான் ஒரு காமனாக பசங்க செய்கிற ஒரு சேட். இந்த காசால் என்னன்னா டு பி த்ரோன் டவுன், த்ரோன் டவுன், கீழே விளைவிக்கிறது. இப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒருத்தர் ஆரம்பிக்கிறார். அவங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகங்கள் வரும் பொழுது ஒரு கொஞ்சம் சீனியரான ஒருத்தர் போய் கேட்கும்போது அவர்களை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உற்சாகத்தின் ஆவியினால அவர்களை நிரப்பணும். சரி, இப்ப இந்த ஸ்டம்பிள் பி வீக் இத சாபத்துக்குள்ள வருதுங்க, சாபத்துக்குள்ள வருது. லேவியராகமம் 26வது அதிகாரம் 37வது. துரத்துவார் இல்லாமல் பட்டயத்து முன் விழுவது போல ஒருவர் மேல் ஒருவர் விழுவார்கள். உங்கள் சத்துருக்கள் முன் நிற்க உங்களுக்கு பலன் இராது. சாபத்துல எப்படி வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை உன்னதமானவருடைய மறைவில் சர்வ வல்லோட நிலையிலேயே கொண்டு போகணும். ஆனா எப்ப கொஞ்சம் பின்மாற்றத்துல போய் ஆண்டவர் விட்டு கொஞ்சம் தூணாக போறீங்களோ இது நடக்கும். துரத்துவார் இல்லாமல் பட்டயத்து முன் விழுவது போல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். மில்லர் அப்படின்னு ஒரு மனிதர், நீங்க ஜானகமாக காணும், ஜானகமாக தான் தெரியும். பலர்கிட்ட கடன் வாங்கிட்டார், லட்சமா வாங்கிட்டு அதை வெறும் தான் அவருடைய டைம் பாஸ். ஒரு நாள் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நபர் செட்டியார் மலேசியா இருக்கார். அவருக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். அந்த காலத்தில் மஞ்சள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4 லட்சம் ரூபாய் கையில் வச்சிருக்காரு. அவர் என்ன நினைச்சாரு, எது செட்டியார் கோடீஸ்வரன் எதுக்கு நம்ம அதை கொடுக்கணும், நம்மளே வச்சுக்கணும்ட்டு. அப்ப காட் சேனல் இருக்கும். இந்த காட் சேனல்ல பென்ஹின் நிகழ்ச்சியை பார்த்து இவருக்கு யோர்தானுக்கு போகணும், எருசலேமுக்கு போகணும்ட்டு ஆசை வந்துச்சு. அந்த ரூபாய் அப்படியே கட்டினாரு. அவங்க போயிடுச்சு. அவர் கூட வேலூர்ல இருந்து ஒரு நண்பர்னா அங்க வச்சு தான் சந்திக்கிறார். 2 பேரும் தமிழர்கள், மற்றவங்களாம் வேற லைஞ்சுக்காரங்க. இவருக்கு அதை பார்த்துக்கிட்டு ஆச்சரியம், என்ன இயேசு வாழ்ந்த இடமா, இங்கதான் ஞானஸ்தானம் எடுத்தாரா அப்படின்ட்டு அந்த மூமெண்ட்ல ஆண்டவரை ஏத்துக்கிட்டு கை வந்த கேரளாவுக்கு தூக்கி போட்டுட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு அப்புறம் அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்கணும். டக்கு 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 டக்குன்னு ஆண்டவர் டிக்கி போட்டுக்கிட்டே இருந்தது. நல்லா ஒரு உன்னதமான இடத்த கொண்டாட்டார். ஒரு நாள் ஆண்டவர் எடுத்துக்கொண்ட ஸ்பீட் மாதிரி விட்ட உடனே இந்த சம்பவம் அவருக்கு நடந்துச்சு. அது வர இந்த கடன் வாங்கினவனுக்கெல்லாம் அவர் தொட முடியாத ஆண்டவர் தன்னுடைய கிருபையை மூடி வச்சிருந்தார். ஆனா என்னைக்கு ஆண்டவர்கிட்ட பின்மாற்றத்துக்கு போனாரோ அவருடைய மனைவியுடைய, அதாவது மச்சான் டாக்டர் ரவி ஃபோன் பண்றாரு, மில்லரை அடிச்சு போட்டாங்களாம், இப்போ உங்க ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு வராங்க, நான் உயிர் இருக்கேன், எனக்கு அதெல்லாம் உயிர் இருக்குது, கை காலெல்லாம் உடைக்கல, ஆனால் அடிச்சு செம்மையா அடிச்சிருக்கேன். பார்த்தா உடம்புல அடிக்காத இடம், அடின்னு அடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க. இதைத்தான் இங்க நம்ம பார்க்கிறோம். துரத்துவார் இல்லாமல் பட்டயத்தின் விடுவது பண்ண விடுவார், ஒருவர் மேல் விடுவார். இதுதான் ஸ்டம்பிள். 36வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். புலம்பல் 5வது அதிகாரம். புலம்பல்ல வேற ஒரு ஆங்கிள் பார்க்கிறோம். எரேமியாவுடைய புலம்பல், எரேமியா முடிஞ்சதுக்கு அப்புறம் எசேக்கியேலுக்கு முன்னாடி வரும். புலம்பல் 5வது அதிகாரம் 13வது வசனத்துல செகண்ட் பார்ட்டுங்க. இளைஞர் விறகு சுமர்ந்து இடறி விழுகிறார்கள். விறகு சுமந்து அப்ப இந்த லோடு தாங்க முடியல, சாப்பாடு இல்ல, உடம்புல ஸ்ட்ரென்த்ல இடையில கீழே விழுகிறாங்க. இதைத்தான் நம்ம
டு பி வீக். காசால் காசால் இது லிட்டரலா விழுகிறதுங்க. ஃபிகரேட்டிவா உங்களுக்கு ஃபிகரேட்டிவ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஓமை. எரேமியா 6வது அதிகாரம். ஃபிகரேட்டிவ். ஆறு 21. ஆகையால் இதோ நான் இந்த ஜனத்துக்கு இடர்களை வைப்பேன், அவர்கள் மேல் பிதாக்களும் பிள்ளைகளும் குடியானவர்களும் அவர்களுக்கு அடுத்தவர்களும் ஏகமாக இடருண்டு அழிவார்கள். இது ஃபிகரேட்டிவ். அவங்க அழிவை ஃபிகரேட்டிவாக ஆண்டவர் காட்டுறாரு, இடறி விழுகிறத பார்க்கணும். சரி, 3ஆக நம்ம பார்க்க போகிறது அது கடைசி ஸ்டோன். அதெல்லாம் நம்ம தான் உங்களுக்கு வார்த்தையை காமிச்சிட்டு அப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா 8வது அதிகாரம் 14வது வசனம். தடுக்கல் கல், தடுக்கலின் கல், ஸ்டோன். A ban stone. A ban, E-B-E-N, a ban. இந்த பாலஸ்தீன தேசம் முழுவதும் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு இந்த கல்லுக்கு. அதனாலதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஃபாஸ்டிங் உபவாசம் இருந்து 40 நாள் முடிச்ச உடனே அவன் இந்த கல்லை அப்பமாக மாத்துங்கிறான். அங்க இருக்கிற கல்கள்லாம் அப்ப மாதிரி நல்லா ரவுண்டா ஒயிட் ஷேப்ல இருக்கும். அப்ப மாதிரி அங்க ரொம்ப ஃபேமஸ். இப்ப நம்ம ஊர்ல என்ன ஃபேமஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கருவேல மரம். கல்லெல்லாம் பார்க்க இருக்கும், இந்த மாதிரி கருவேல மண் மாதிரி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு காரியம். இதை நம்ம பார்க்கலாமா? இது ஒரு ஓமையாக பார்க்கிறோம். யாத்ராகமும் 15வது அதிகாரம். செங்கல் 2ஆ பழக்குது, பார்வன் எல்லாம் உள்ள போறாங்க. அது எப்படி பார்க்கிறோம்னா 15:5 ஆழி அவர்களை மூடிக்கொண்டது போல ஆழங்கள் அமிழ்ந்து போனார்கள். ஆழி அவர்களை மூடிக்கொண்டது கல்லை போல ஆழங்களை. கல்லை போல ஒரு கல்லை தண்ணியில போட்டானா அது எவ்வளவு பெரிய கல்ல புதுக்குன்னு உள்ள போய் ஒரு அட்டை மிதக்கும், கப்பல் மிதக்கும், மனுஷன் கூட கொஞ்சம் ஸ்விம் பண்ணி நீந்தி கொஞ்சம் மிதந்துட்டு போவாங்க. நாங்கெல்லாம் ஸ்விம் பண்ணோம். ஆனா கல் பொதுக்குன்னு உள்ள போயிடும். அதான் அந்த ஒரு ஓமையாக சொல்றாங்க. எசேக்கியேல் 11வது அதிகாரம். ஸ்டோன், a bag. எசேக்கியேல் 11வது அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் என் கட்டளை போது ஆண்டவர் இது ஊமையா பார்க்கிறோம். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான கல், ஏ பேக். இது ஒரு ஓமை, ரியல் ஸ்டோன் கிடையாது. ஹார்ட்டுக்குள்ள கல் வைக்க முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு ஹைப்பர் பாலிக் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா காட்டப்படுற ஹைப்பர் பாலிக் ஸ்டேட்மெண்ட். 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 27வது வசனம். 1 ராஜாக்கள் 10:27. எருசலேமிலே ராஜா வெள்ளியை கற்கள் போலவும். ராஜா வெள்ளி கல்லு போல, அதுக்கு வேல்யூலெஸ். இது ஒரு ஹைப்பர் பாலிக். ஹைப்பர் பாலிக்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு வெள்ளிக்கு ஒரு ரேட் இருந்திருக்கும், ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். ஆனா அது கல் எப்படி ரோட்ல கிடக்குமோ அந்த மாதிரி. ஸோ இது ஹைப்பர் பாலிக் ஸ்டேட்மெண்ட். இந்த ஹைப்பர் பாலிக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னொரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனத்தை நான் காட்டுறேன். 2 சாமுவேல் 1வது அதிகாரம். இது ஹைப்பர் பாலிக் ஸ்டேட்மெண்ட். 1:23. உயிரோடு இருக்கையிலே சவுலும் யோனத்தானும் பெரியமும் என்பார்கள். மரணத்தை பிரிக்க முடியாது. கழுகை பார்க்கலும் வேகமும் சிங்கத்தை பார்க்கலும் பலமாய் இருந்தார்கள். ஹைப்பர் பாலிக் ஸ்டேட். கழுக மாதிரி பறக்க முடியுமா? ஒரு உதயம். அவங்க அப்படியே ஹாப்பியா அப்படியே பறந்துகிட்டு இருப்பாங்க வாழ்க்கையில். இன்னொரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன்.
அது என்ன ஹெயில் ஸ்டோன். ஸ்டோன் காமிச்சேன், ஹெயில் ஸ்டோன். இந்த ஹெயில் ஸ்டோன்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவருடைய கல். அவர் சில கல்லை வச்சிருக்காரு வானத்தில். யோசுவா 10வது அதிகாரம் 11வது வசனம். ஹெயில் ஸ்டோன், HAIL, ஹெயில், HAIL, ஹெயில் ஸ்டோன், STONE. யோசுவா 10வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார். இது என்னன்னா ஹெயில் ஸ்டோன். சரி, மாதிரி வார்த்தைக்குள்ள வருவோம். எசாயா 8வது அதிகாரம் 11வது வசனம். இங்க 3 குறிப்புகளை நான் எழுதி வச்சிருக்கேன். ஒன்று, அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமா இருப்பார். அவர் நமக்கு பரிசுத்த ஸ்தலமா இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? கண்டிஷன் இருக்கு. வேதம் முழுவதும் கண்டிஷன். நல்லா இருக்கா, நல்லா இல்லையா? அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமா இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசாயா 26வது அதிகாரம் 19வது வசனம். 26:19. இங்க ஒரு மரணத்தை பார்க்கிறோம். மரணத்துல 2 கூட்டத்தார் மண்ணில் படுத்திருக்கிறாங்க. மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்கள் கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே விழித்து கம்பீரியுங்கள். ஏன் விழித்து கம்பீரங்கள்னா, இனி நீ எங்கூட இருக்க போற, நான் உனக்கு வாசஸ்தலமா இருக்க போகிறேன். எல்லாரும் மாதிரி தான் நீ மறிப்ப, மண்ணுக்குள்ள போவ. நான் எந்திரிக்கும் போது கம்பீரமா அலேலுயா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிப்போம். உம்முடைய பனி பூண்டுகள் மேல் பெய்யும் பனியை போல இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். என் ஜனமே, இப்ப நீ என்ன செய்ய? என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள் பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து கொஞ்ச நேரம் ஒளிந்து கொள். அப்புறம் நீ வெளியே வருவ, என் கூட இருப்ப. அப்ப இது அழைப்ப நீங்க 20வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா என் ஜனமே அப்படின்னு சொல்றாரு. இது என் ஜனம் வெளியே வரும்போது இவங்க எங்க போக போகிறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வாசஸ்தலம். வெளிப்படுத்த 21வது அதிகாரம் 1வது வசனத்துல புதிய வானம் புதிய பூமியை கண்டேன். ஆண்டவர் நமக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ண போகிறார். அந்த வாசஸ்தலத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் ஒன்று பண்ணி கொண்டிருக்கிறார். புதிய வானம் புதிய பூமியிலே இருக்கக்கூடிய ஒரு எருசலேம், புதிய எருசலேம். இப்ப இருக்கிற எருசலேம் புதிய எருசலேம், புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரிய சத்தத்தை கேட்டேன். அது ஏதோ மனுஷரில் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தாம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தாம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் ஜனங்கள் தேவனா இருந்து கட்டீர் யாவையும் துடைப்பாரே. இதுதான் நடக்குது. புதிய வானம் புதிய பூமி. இந்த வாழ்க்கையில பிரச்சனை உண்டு. இந்த வாழ்க்கையில பிரச்சனை உண்டு. அந்த பிரச்சனை வரும்போது நாம் எப்படி அதை அணுக வேண்டும்? அவங்களுக்கு தான் இந்த ஆசிரியர். சும்மா ஓடி ஒழிகிற மக்களுக்கு இது கிடையாது. சங்கீதம் 46வது அதிகாரம் 1 வசனம். தேவனுடைய சாங்சுவரி பரிசுத்தலத்துல நாம் இருக்க போகிறோம். இந்த பூமியில் இருக்கும்போது இது நடக்கும். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணைமானவர். அனுகூலமான துணைனானா பார்த்துக்கிட்டே இருப்பாரு. சிங்கத்து கெவிக்குள்ள போறதுக்கும் காத்துக்கிட்டு இருப்பாரு. கல்லு மூடுறதுக்கும் காத்துக்கிட்டு இருப்பாரு. சீல் வைக்கிறதுக்கும் காத்துக்கிட்டு இருப்பாரு.
ஆனா உள்ள அதுக்கு முன்னாடியே தேவதூதன் அனுப்பிடுவார். தேவதூதன் முன்னாடி போய் சிங்கத்து மேலே கட்டி போட்டுருவான். அது அவன் செய்வான். ஆனா நமக்கு சொல்ல மாட்டார். எப்பா நீ போ, நான் ஏற்கனவே அனுப்பிட்டேன், அந்த சிங்கம் எல்லாம் வாய் கட்ட. அதெல்லாம் கிடையாது. ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையா இருக்கும். அப்படி இருக்கிற அவர் யாக்கோபின் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த பூமியில இருப்பாரு. நமக்கு பிரச்சனை வரும்போது நம்மள அங்க கூட்டிட்டு போவார். ஆபத்து நம்மை அணுகாது. சரி, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது ஸ்டோன். இந்த கல்லை குறித்து நம்ம ஒரு வசனம் பார்க்க போறோம். ஏசாயா 26வது அதிகாரம். ஒரு கூட்டத்தார் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 28:15 எல்லாருக்கும் இது கிடையாது. ஒரு கூட்டத்தார் இடரலாரவங்க, கல்ல இடரலாரவங்க, அவங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் மரணத்தோடு உடன்படிக்கையும் பாதாளத்தோடு ஒப்பந்தமும் பண்ணினோம், வாதை பெருவெள்ளமாக புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது, நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயம் மரணி வந்தாடணும். அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ஆனா யாரால தேவனோட கூட இருக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க, இந்த வசனம் தான். ஆதலால் ஒரு கூட்டம் இருக்கட்டும், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்றால், இதோ ஆஸ்திவாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன். புதிய எருசலேம் உங்களுக்கு காமிச்சு இங்க நம்ம பார்க்கறது சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சைக்கு பார்க்கப்பட்டது, விலையேறப்பட்டது, திட அஸ்திவாரம் உள்ளதும், ஆனா மூளைக்கல்லா இருக்குது. விசுவாசிக்கிறவன் பதறான். இவ்வளவு இருக்கு பெர்ஃபெக்டா பண்றது. நம்ம விசுவாசிக்கிறோம். எப்போ நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பதறக்கூடாது, முறுமுறுப்பு உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. இதுதான் கண்டிஷன். இத 2 கோத்தரத்தாருக்கு இந்த பிரச்சனை போகுது. ரோமர் 9வது அதிகாரம் 33. ரோமர் 9:33. இதோ இடரலான கல்லையும் தவறுதலுக்கான கண்மலையும் சீயோன் மேலே வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனோ அவன் நிற்கப்படும் என்று எழுதி இருக்கிறபடி. எல்லாத்தையும் சொல்லிட்டு யூதர்ல புறஜாதியில நம்மளை அழைக்கிறாரு. எல்லாம் சொல்லி பிடிக்கும். இந்த வசனத்தை பிடிக்கும். கல் இருக்கும். இயேசு யாரு? கடவுளா? கடவுளாம் கிடையாது சொல்லுவாங்க. இஸ் மை காட். என்னாலாம் நான் எதையெல்லாம் உள்ள ஐடியா கிடையாது. 3வது ஒரு காரியம் பார்க்கிறோம். அது எருசலேமின் குடிகளே. இந்த எருசலேம் குடிகள்னா இது துன்மார்க்கரை குறிக்கிற ஒரு காரியம். இது யாரை பார்த்து நம்ம அந்த செய்தியை படிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுமா? சங்கீதம் 11வது அதிகாரம் 6வது. சங்கீதம் 11:6. துன்மார்க்கன் மேல் கன்னிகளை வரிசைக்க பண்ணுவான். அக்கினியும் காந்தகமும் கடும் கோடையில் கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. குடிக்கிற பாத்திரத்தின் பங்குனா ஒரு பாதை. இதுதான் அவங்க வாழும்போது நல்லா செழிப்பா வாழ்வாங்க. வெளியில பார்த்தா ஆசீர்வாதம் இருக்கும். முடிவு இங்க வந்து முடிவு பாருங்க. முந்தின வசனத்தை பாருங்க. கர்த்தர் நீதிமானை சோதிக்கிறார். அந்த நீதிமானை சோதிக்கும் போது, என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் கண்மலை, என் கோட்டை, என் துருகம், நான் நம்பி இருக்கிறோம் நீங்க சொன்னீங்கன்னா அவர்கிட்ட போயிருவீங்க. பிரச்சனை அவரு பார்த்துக்கிடுவார். துன்மார்க்கனை கொடுமையில் பிரியமுள்ளவனே அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. இது ஆண்டுடைய ஒரு ஸ்பெஷல் காரியம். சரி, இப்படி இடர் அடைந்த ஒரு சம்பவத்தை பார்த்து நம்ம இதை முடிக்க போறோம். இடர் அடைந்த ஒரு சம்பவம் மத்தேயு 13வது அதிகாரம் 57. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வளர்ந்த ஊர் 54. தாம் வளர்ந்த ஊரிலே அவர் ஜெபாலயத்திலே உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த ஞானமும் பலத்தையும் எப்படி வந்தது? இவர்
தச்சனுடைய குமாரன் அல்லவா? இதான் இடம். பூமிக்கு வரும்போது ஒரு மனுஷனா வந்தாரு. அவங்க அப்பா யோசிப்பு ஒரு தச்சன். இவர் தச்சனுடைய குமாரனா பார்க்கணுமா, தேவனுடைய குமாரனா? இதுதாங்க. நீங்க என்னைக்கு தச்சனுடைய குமாரனை நீங்க பாக்குறீங்களோ இடம் நடந்து. இந்த பூமிக்கு வரும்போது ஒரு தகப்பன் தேவை. எண்ணப்பட்டார். உண்மையான தகப்பன் பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். 57 இயேசுவை குறித்து இடரல் அடைந்தார்கள். இடரல் அடைஞ்சாச்சுன்னா விசுவாசம் போயிடும். அந்த இடரல் அடையாம விசுவாசமாக இருந்தால் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே தன் வீட்டிலே கனவீனம் அடைவான். சரி, ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். என் தகப்பனார் ஏன் விருதுநகருக்கு வந்தார் அப்படிங்கிற இந்த வசனத்தில் தான் வந்தார். ஆச்சரியமா இருக்கா? எங்க அப்பா பேரு பாபி பெட்னே. அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் டே பாபின்னா கூப்பிடுவாங்க. எங்க அப்பா யோசிச்சாரு, இந்த ஊர்ல நான் பிராக்டிஸ் ஆரம்பிச்சா ஒரு பேர் கூட என்னை டாக்டர் கூப்பிட மாட்டாங்க, எல்லாம் டேய் பாபின்னு. இந்த வசனத்தை பார்த்துட்டு நான் என்னன்னாலும் நாகர்கோவில பிராக்டிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு விருதுநகர் வந்து பிராக்டிஸ் பண்ணார். ஜபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கரவேமுள்ள பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் நல்லவர் ஐயா, இரக்கமுள்ளவர் ஐயா. எங்களுடைய விசுவாசத்தை தூக்குறோம், எங்கள் விசுவாசத்தை முடிக்கோமா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி எங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையிலே இடர் இல்லாதபடி ஓட நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.